தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதியை பத்தி பேசாம ஒருத்தருக்கும் அந்த நாள் கடந்து போகாது அப்படிங்கிற ஒரு சூழல் இப்ப ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு சூழல்ல தளபதியை பத்தி பேசாதவங்க தமிழ்நாட்டுல இருக்கவே முடியாது. அவரை ஆதரிச்சு பல பேர் பேசுறாங்க, அவரை விமர்சனம் பண்ணி சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. தளபதி சொல்ற மாதிரி எல்லாருக்கும் எல்லாரையுமே பிடிச்சிராது. சோ இப்ப தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கரூர் துயர சம்பவம் நடந்து ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னமும் அதை பத்தின விவாதங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. யார் மேல தப்பு, இப்படி பண்ணியிருந்தா அந்த துயர சம்பவத்தை தடுத்திருக்கலாம், அப்படி பண்ணியிருந்தா இந்த சம்பவம் நடக்காம பார்த்திருக்கலாம் அப்படின்னு தான் இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, நேத்து தளபதி பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சு பேசினாரு. அந்த நிகழ்வுல நானும் இருந்தேன், தளபதியை பார்த்தேன். ஸோ அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். தளபதி ஏன் கரூர் வராம மாமல்லபுரத்துக்கு கூட்டிட்டு போனாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா தளபதி இந்த முடிவு எடுத்ததுல கொஞ்சம் கூட தப்பு இல்ல. ஏன்னா கரூர்ல இந்த சந்திப்பு நிகழ்ச்சி நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு நிறைய சதி வேலைகள் நடந்தது. அதனாலதான் தளபதி மாமல்லபுரத்துல இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினாரு. பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் தளபதியோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு முழு மனசோட அவரை சந்திக்கிறதுக்கு வந்தாங்க. தளபதி கரூர் வந்திருந்தா கூட இவ்வளோ செலவு அவருக்கு ஆயிருக்குமா அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா அந்த ரெசார்ட்ல 2 நாளா நானும் இருந்தேன். இந்த குடும்பங்களுக்காக தளபதி பார்த்து அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. அதை விட முக்கியமான விஷயம், ஒவ்வொரு குடும்பத்தையுமே தளபதி தனித்தனியா சந்திச்சு பேசினாரு. ஏனோ தானோன்னு இல்லாம ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையுமே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல தளபதி பேசினாரு. அந்த குடும்பங்களோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. இப்படி ஒரு அரசியல் தலைவரை தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் சில கொத்தடிமைகளுக்கு எப்பவுமே புரியாது. ஓகே, தளபதி எல்லா குடும்பங்களையுமே பார்த்து முடிச்சிட்டு கடைசியா நிர்வாகிகளாகிய எங்க கிட்டையும் வந்து பேசிட்டு தான் போனாரு. நான் முன்னாடி பார்த்த தளபதிக்கும் நேத்து பார்த்த தளபதிக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மாசத்துக்குள்ள 5ல இருந்து ஒரு 8 கிலோ தளபதி இழைச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே தளபதி டயர்டா இருந்தாரு. எங்க கிட்ட வந்து அவர் பேசும்போது கூட அவரோட வாய்ஸ் சுத்தமா கேட்கல, அவ்வளவு மெதுவா பேசினாரு. தளபதி கிட்ட முன்னாடி இருந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. அவரை பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. நாங்க தளபதி கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அண்ணா தைரியமா இருங்க, உடம்ப பாத்துக்கங்க அப்படின்னு தான் சொன்னோம். சோ கண்டிப்பா தளபதி இதுல இருந்து மீண்டு வந்து அவரோட பிரச்சாரத்தை தொடங்கணும். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வாழ்நாள் முழுவதும் தளபதி பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த குடும்பங்களும் தளபதிக்கு துணையா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.